நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதை காப்பியடித்து தவேக தலைவர் விஜய் பேசுவதாக சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியினர் கிண்டல் செய்து வருகின்றனர். விவசாயிகள் பற்றி பெருமிதத்துடன் பேசிய விஜய், ஒரு டாக்டர் இருந்தால் நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை என்றால் அவர் ஞாபகம் வரும். அதேபோல் ஒரு பிரச்சனை என்றால் வக்கீலை தேடி போவோம். ஆனால் நாம் சாப்பிடும்போது கூட நம்மை அறியாமல் ஒருவரை நினைத்து நன்றி சொல்வோம். மதிப்பிற்குரிய அந்த மனிதர் விவசாயி விவசாயி விவசாயி. இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைத்தது கடவுள் என்று சொல்வார்கள். அந்த கடவுளுக்கே படையல் போடும் உயர்ந்த மனிதர்கள் விவசாயிகள். அடுத்த ஜென்மத்தில் விவசாய குடும்பத்தில் பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று பேசியிருந்தார். விஜயின் இந்த பேச்சு அப்படியே 3 ஆண்டுகளுக்கு முன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியது என்று அக்கட்சியினர் கூறுகின்றனர். யூடியூப் சேனல் ஒன்றில் கடைசி விவசாயி திரைப்பட விருது விழாவில் சீமான் பேசியதையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். இதை சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியினரும் பரப்பி வருவதால் இரு கட்சியினரும் கருத்து மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரான் மீதான போர் தாக்குதல் காரணமாக திருப்பூர் ஏற்றுமதி பின்னலாடைகள் துபாயில் தேங்கி கிடக்கின்றன. இதனால் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இன்னும் நிறைய நலத்திட்டங்களை முதலமைச்சர் வழங்குவார். எனவே மக்களுக்காக உழைக்க முதலமைச்சருக்கு மீண்டும் வாய்ப்பு தர வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். மு.க.ஸ்டாலினை 2வது முறையாக முதல்வராக ஆக்குவதே நமது இலக்கு என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனியில் திமுக வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் செல்லப்பாண்டியன் தலைமை வகித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஏற்புரை வழங்கி பேசும்போது, முதல்வர் மு.க.ஸ்டாலினின் 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் 11.8% பொருளாதார வளர்ச்சியடைந்துள்ளது. நமது ஒரே இலக்கு 2வது முறையாக ஸ்டாலினை முதல்வராக ஆக்க வேண்டும் என்று கூறினார். தேனி வடக்கு மாவட்ட செயலர் தங்க தமிழ்ச்செல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். தமிழகத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீதான 4 தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போது தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிகமான எண்ணிக்கையில் வாகனங்களில் சென்று பிரச்சாரம் செய்தது, இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக பரமக்குடி, திருவாடானை, திருப்புல்லானை மற்றும் கீழக்கரை காவல் நிலையங்களில் தேர்தல் விதிமீறல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மானாமதுரை காவல் துணை கண்காணிப்பாளர் மதுரை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இதையடுத்து அந்த வழக்கு விசாரணை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து தானாக இயங்கி நெல் வயலுக்குள் இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சோழவந்தானில் அரசு போக்குவரத்து கழக கிளை பணிமனை செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து மதுரைக்கு இயக்குவதற்காக அரசு பேருந்தை அதே பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் மகாலிங்கம் எடுத்து வந்தார். பேருந்தின் மோட்டாரை நிறுத்தாமல் பணிமனை அருகே நிறுத்திவிட்டு அவர் இறங்கிச் சென்றார். அப்போது பேருந்து தானாக இயங்கி சாலையோரம் இருந்த நெல் வயலுக்குள் இறங்கி விபத்துக்குள்ளானது. இதை அறிந்த பொதுமக்கள் விரைந்து சென்று பேருந்தின் இயக்கத்தை நிறுத்தினர். விபத்துக்குள்ளான பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கரின் தந்தேவாடா மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் நக்சல் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 5 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவித்து காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதால் முஸ்லிம்கள் கோபத்தில் உள்ளனர் என்று ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவருமான ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பிற நாடுகள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கவும் அத்துமீறி தாக்குதல் நடத்தவும் எந்த நாட்டுக்கும் உரிமை கிடையாது. ஈரான் ஒரு சுதந்திர நாடு. அதன் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஏற்கனவே வெனிசுலாவுக்குள் புகுந்து அந்நாட்டு அதிபரை அமெரிக்கா கடத்தியது. இது போன்ற நிகழ்வுகள் துரதிருஷ்டவசமானது என்றும், அமெரிக்கா இஸ்ரேல் தொடங்கிய இந்த போரின் தாக்கம் உலகம் முழுவதும் எதிரொலித்து பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறது. வரும் நாட்களில் இது தொடர்ந்தால்
மூன்றாவது உலக போராகவும் வெடிக்க வாய்ப்புள்ளது. பதற்றமான சூழ்நிலை எழும்போது அனைத்து நாடுகளுமே பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் ஃபரூக் அப்துல்லா கூறியுள்ளார். அல்-கெய்தா, IS பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநாவில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது.